ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணி கூழ் வடாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி கூழ் வத்தல் செய்கிறதுக்கு நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூட நொரநொரப்பு இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஜவ்வரிசி போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா போடுறதுனா நீங்கள் இப்போவே போட்டுக்கோங்க. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன், அதனால நான் இப்போ போடலை. இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி அரைச்சிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி 1/4 கப் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது மாவு ஜவ்வரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஜவ்வரிசி அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி ஜவ்வரிசி ரெண்டையுமே கலந்துடலாம். இப்போ இதை நம்ம கூழாக காய்ச்ச போகிறோம். இப்போ மாவை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 7 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பச்சை தண்ணி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து இதில் உப்பு போட்டுக்கலாம். வடகம் வந்து ரொம்ப உப்பு பிடிக்காது, ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு, உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க, கலரத்துக்கு வந்து சௌரியமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். சில பேர் ஜீரகம் போடுவாங்க, வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல. இப்போ இதை வந்து கைவிடாமல் கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டிப்பட்டோன்னே காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். கட்டிலாம் இருந்தால் கலரிட்டே இருந்தீங்கன்னா ஒடிஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். பாருங்கள், நான் ஊற்றின 7 டம்ளர் தண்ணியே எனக்கு வந்து கரெக்டாக சரியாக இருக்குது. பாருங்கள், நல்லா இப்போ வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் வெந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நடுவில் பபிள் வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, இதுதான் பதம். இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சமாக கை நனைச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரண்டியில் எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 7 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் காரத்துக்கு வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஷீட் போட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறினோடனே கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஊற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், நான் வீட்டுக்குள்ளேயே தான் ஊற்ற போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் விரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மொண்டு மொண்டு ஊற்றலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வெறும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். கரண்டியில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து இவ்வளோ வடகம் வந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இப்படியே காயட்டும். நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள், கலகலன்னு சத்தம் வருது. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் பொரிச்சு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் பச்சை மிளகா போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரீனிஷ் ஒயிட்டாக இருந்திருக்கும். நம்மளோட சூப்பரான கூழ் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.